வெல்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 3/4லே வந்துட்டு அடுத்தடுத்த லீட்லாம் எப்படி வாசிக்கலாம், ஒரு ரெண்டு பார் சரிங்களா, ஒரு 2 பாரில் ஒரு பார், அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு லீடு வாசிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு லீடாக வாசிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்துட்டு தா வாசிக்கலாம், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்துட்டு வாசிக்கலாம், அப்படி கூட வாசிக்கலாம். இப்படி வாசிக்கலாம். இதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். தா நீங்கள் ரைட்டே வாசிக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்த்துட்டு வாசிக்கலாம். தா கே திட்டு, அந்த கே வந்து உள்ள தேய்க்கணும். தா கே திட்டு திட்டு தூணா கேனா, தா திட்டு கே திட்டு திட்டு தீனா கேனா, அவ்வளோதான். தா கே திட்டு திட்டு தூணா கேனா, அது வரைக்கும் ஒரு ஃப்ரேஸ். தா கே திட்டு திட்டு தூணா கேனா. இன்னும் ஸ்லோவாக சொல்கிறேன். தா கே திட்டு திட்டு தூணா கேனா, தா கே திட்டு திட்டு தூணா கேனா. அடுத்த ஃப்ரேஸ் தா திட்டு கே திட்டு திட்டு தீனா கேனா. அடுத்த ஃப்ரேஸ் நான் சொல்ற பாருங்க. தா திட்டு கே திட்டு, தா திட்டு கே திட்டு திட்டு தீனா கேனா, தா திட்டு கே திட்டு திட்டு தீனா கேனா. அந்த திட்டு தீனா கேனா வந்து டக்கா உள்ள போயிட்டு வெளியே வரணும். தா நான் திருப்பி தாளுன்னு சொல்றேன். தா திட்டு திட்டு தூணா, சாரி ஃபர்ஸ்ட்ல சொல்றேன் பாருங்க. தா தா கே திட்டு திட்டு தூணா கேனா, தா திட்டு கே திட்டு திட்டு தீனா கேனா. இதுதான் ஃபுல்லா வாசிக்கிறது. திருப்பி நான் முதல்ல சொல்றேன். தா கே திட்டு திட்டு தூணா கேனா, தா திட்டு கே திட்டு திட்டு தீனா கேனா, கே திட்டு திட்டு தீனா கேனா. அப்படி வாசிக்கணும். கே திட்டு திட்டு தீனா கேனா, கே திட்டு திட்டு தீனா கேனா. இப்போ ஃபுல்லா வாசிக்கிறேன். தா கே திட்டு திட்டு தூணா கேனா, தா திட்டு கே திட்டு திட்டு தீனா கேனா. அப்பதான் இந்த லீடு வந்து ஃபுல்லா உங்களுக்கு அந்த ரவுண்டா வரும். தா கே திட்டு திட்டு தூணா கேனா, தா திட்டு கே திட்டு திட்டு தீனா கேனா. இப்போ இது வந்து நீங்க பாட்டோட அந்த பேட்டர்ன் வாசிச்சு நீங்க இது வாசிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ரெண்டு பார் பேட்டர்ன் வச்சு இந்த லீடு வாசிச்சு முடிக்கணும் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் நோட் பண்ணி பொறுமையாக வாசிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரி லீடு வந்து வாசிக்க முடியும் சாங்கில். இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு லீடு வாசிக்கணும்னா கொஞ்சம் இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக சின்னதாக வாசிக்கலாம். எப்படின்னா இப்படி வாசிக்கலாம். தா கிட்டூனா அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த லீட் நான் சொல்கிறேன் பாருங்க. தா கிட்டூனா தா கிட்ட, தா கிட்ட கிட்ட, ஓகேங்களா. தா கிட்டூனா தா கிட்டூனா, தா கிட்ட தூனா, தா கிட்டூனா திருக்கிட்ட, தா கிட்டூனா திருக்கிட்ட, தா கிட்டூனா திருக்கிட்ட. அது வரைக்கும் ஒரு ஃப்ரேஸ். அடுத்த ஃப்ரேஸ் வந்து தா கிட்ட நக்க திருக்கிட்ட. அடுத்த ஃப்ரேஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. தா கிட்ட நக்க தீரி தீரி கிட, தா கிட்ட நக்க தீரி தீரி கிட. இப்போ ஃபுல்லா தா கிட்ட திருக்கிட்ட, தா கிட்ட நக்க தீரி தீரி கிட. இது இப்படி வாசிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்துட்டு ஒரு 2 லீடு நான் சொல்லியிருப்பேன். இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் வாசிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேஸ் சொல்கிறேன், லீட்லேயே சொல்கிறேன். இது எப்படி வாசிக்கணும்னா இப்படி வாசிக்கலாம். இது நோட் பார்த்தீங்கன்னா டிட்டு டிட்டு நானா கே கே, டிட்டு நானா கே கே திரி திரி கிட்ட, டிட்டு நானா கே கே திரி திரி கிட்ட. இப்படி வாசிக்கலாம். நான் இன்னொரு பொறுமையாக வாசிக்கிறேன் பாருங்க.
திட்டு நானா கே கே திரி திரி கிட்ட திட்டு நானா கே கே திரி திரி கிட்ட தா திட்டு நானா கே கே திரி திரி கிட்ட திட்டு நானா கே கே திரி திரி கிட்ட. இது வந்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வாசிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவ்வளோ ஃபாஸ்ட் வாசிக்க முடியும் உங்களால். இப்போ இது வந்து நான் பாட்டுக்கு வாசித்தேன் பார்த்தீங்களா பேட்டர்னுக்கு, அந்த மாதிரி நீங்களும் வந்து பேட்டர்னை வாசித்து முடியும் போது லீடாக வந்து இது நீங்கள் வாசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாங் வாசிக்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த நான் லீட்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.